பாருங்கள் எந்தெந்த இடத்துல பிசுறு தெரியுதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிசுறு தெரியாமல் அடிக்கணும். இப்போ பின் முதுகு கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு பக்கம் அப்படியே திருப்பிடுவாங்க அடிச்சு 2 துணியை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அப்போ நம்ம குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது சுருண்டு வரும் துணி. இந்த மாதிரி சுருண்டு வராமல் இருக்க இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைங்க. நான் நார்மல் ப்ளவுஸ் கூட நான் பீஸ் கொடுத்து தான் தைப்பேன். நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் ப்ளவுஸு. இடுப்பு ஏறாமல் இருந்தாலே பாருங்கள் கழுத்து லூஸ் வராது, பாடி லூஸ்லாம் வராது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பீஸ் வச்சு தைக்க பாருங்கள். நான் அந்த பார்டர் சைஸ்க்கு, ஏன்னா சின்னதாக வச்சா பார்டரோட குறுக்கில் தையல் தெரியும், அந்த பார்டர் சைஸ்க்கு நான் பீஸ் வச்சு தைக்கிறேன். தையல் அழகாக நீட்டாக போட பழகிக்கோங்க. ஒரு ப்ளவுஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இது நம்மளுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தையல் அழகாக போட பழகுங்க. பாருங்கள், அப்படியே ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள்.